மொத்தம் 6400 பாலூட்டிகள் இருக்குது. பாலூட்டிகள்னா மேமல்ஸ், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய பிராணிகள் அல்லது விலங்குகள். மனித இனமும் அதை சேர்ந்தது தான். அந்த பிராணிகளில் வந்து ஒரே ஒரு மேமல், அதாவது ஒரே ஒரு பாலூட்டி வகை மட்டும்தான் இந்த மாதிரி ரத்தம் குடிக்கக்கூடியது. அது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வவ்வால்கள். இந்த வவ்வால்களில் கூட பார்த்தீங்கன்னா 1400 வகையான வவ்வால்கள் உலகத்தில் இருக்குது. இந்த வவ்வால்களில் 3 வகையான வவ்வால்கள் தான் ரத்தம் குடிக்கக்கூடியது. ஒரு வவ்வாலுடைய பேர் வந்து என்ன கேட்டினா இலை மூக்கு வவ்வால் என்று பெயர், லீஃப் நோஸ்டு பேட் என்று பெயர். இன்னொன்று வந்து ரோம கால் வவ்வால். ரோமகால் வவ்வால் அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து என்னன்னு கேட்டினா ஹேரி லெக்டு பேட். 3வது வகையான வவ்வால் வந்து வெண்ணிற ரெக்கை உடைய வவ்வால் என்று. இந்த 3 வகையான வவ்வால்கள் தான் ரத்தம் குடிக்கக்கூடிய வவ்வால்கள். அதை பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். எந்த பிராணிகளில் ரத்தத்தை அது குடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாலூட்டி வகையான விலங்குகளின் பேரில் தான் அது வந்து ரத்தம் குடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மனிதனும் பாலூட்டி வகை தான். அப்போ மனிதன்கிட்ட அந்த ரத்தத்தை குடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி குடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த முதல் வவ்வால் பார்த்தீங்கன்னா இலை மூக்கு வவ்வால் அப்படின்னு சொல்கிறது. பாலூட்டிகள்லேயே பெண் விலங்குகளுடைய ரத்தத்தை தான் விரும்பி சாப்பிடுமா அது. ரோமக்கால் வவ்வால்னு, அதனுடைய காலில் வந்து ரோமங்கள் இருக்கும், அதனால தான் அதை ரோமக்கால் வவ்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வவ்வால் வந்து முக்கியமாக அதனுடைய சிறப்பு அம்சம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பறவைகள் பார்க்கலாம் சாப்பிட்ட பிறகு தன்னுடைய உணவை வந்து திரும்பவும் தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த வவ்வால்களுக்கும் அந்த பழக்கம் உண்டு. இந்த வவ்வாலில் சிறப்பு அம்சம் வந்து என்ன கேட்டினா, தான் குடித்த அல்லது தான் சாப்பிட்ட உணவை வந்து திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ பட்டினி கிடந்ததுன்னு வச்சுங்க, இன்னொரு வவ்வால் அதுக்கு உணவு கிடைக்கலன்னா அதுக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 2வது வவ்வாலுக்கு உண்டு. எது? ரோமக்கால் வவ்வாலுக்கு. இது 3வது வவ்வால் வெண்ணிற ரெக்கை உடைய வவ்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய சிறப்பு அம்சம் வந்து என்னன்னு கேட்டினா, அதுக்கு வந்து 26 பற்கள் வந்து இருக்குமா. சாதாரணமாக வவ்வால் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 22 பற்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த 3வது வகையான வவ்வாலுக்கு, ரத்தம் குடிக்கக்கூடிய வவ்வாலுக்கு வந்து 26 பற்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த 2வது வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பற்கள் தான் இருக்கும். ஆனால் பரவலாக மற்ற எல்லா வகை வவ்வால்களுக்கும் வந்து 22 பற்கள் இருக்குமா. இந்த 3 வவ்வால்களுக்கும் அதனுடைய பற்கள் வந்து கூர்மையாக இருக்கும். உமிழ்நீரில் வந்து ஆன்டி கோயாகுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், அது அந்த பிராணிகளை கடித்து அந்த ரத்தத்தை உரியும் பொழுது அந்த ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக உதவக்கூடியது தான் அந்த ஆன்டி கோயாகுலண்ட் என்று சொல்லக்கூடியது. அது வந்து அந்த உமிழ்நீரில் கலந்துருக்குமா. இன்னொன்று வந்து என்ன கேட்டால், ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டால், ஹீட் சென்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வவ்வால்களுடைய நாக்கில் இருக்குமா. அது இந்த எந்த விலங்குல அது ரத்தத்தை குடிக்க போகுதோ அந்த விலங்கினுடைய ரத்தம் ஓடக்கூடிய இரத்த குழாய் எந்த இடத்துல ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சென்சார் வந்து அதுக்கு உதவுதான். அதை வச்சு தான் சரியான இடத்துல போய் அது கடிக்கும். அது இன்னொன்று வந்து என்ன கேட்டால், பொதுவாக வவ்வால்களுக்கு இருக்கக்கூடிய குணம் வந்து எக்கோ லொகேஷன் என்று பெயர். அந்த எக்கோ லொகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டினா, ஒலிகளை வந்து முதல்ல அந்த வவ்வால்கள் வந்து எழுப்பும். அந்த ஒலிகள் போய் பட்டு திரும்பி எதிரொலியாக திரும்பி வரும். அந்த எதிரொலியாக திரும்பி வரும்போது அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய இறை எந்த இடத்துல இருக்குது, எப்படிப்பட்ட தன்மை உடைய இறை, அத்தனை விஷயங்களையும் அந்த ஒலிகளிலிருந்து கிரகிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய மூளை இருக்குமா. இயற்கையாக அதுக்கு வந்து அந்த எக்கோ லொகேஷன் என்பது வவ்வால்களுக்கு வந்து இருக்குது. எந்த வழியில் அது பறந்து போகும், தடை இல்லாமல் எப்படி பறக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி எந்த இடத்துல அதனுடைய இறை இருக்குது, இதையும் கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த எக்கோ லொகேஷன் என்ற ஒரு தொழில்நுட்பம். இன்னொன்று வந்து இந்த ரத்தம் குடிக்கக்கூடிய வவ்வால்களுக்கு என்று பறப்பதற்காக என்று ஒரு தனியான ஒரு தொழில்நுட்பத்தை அது கடைபிடிக்குதுங்க. அது வந்து என்னன்னு கேட்டால், இந்த வவ்வால்கள் வந்து மிக வேகமாக பறக்கிறது கிடையாது, மெல்ல பறக்கும். அதே சமயத்தில் மிக தாழ பறக்கும், கீழே பறக்கும். பறந்து எந்த இடத்துல தன்னுடைய இறை இருக்கோ, அந்த விலங்குகள் அல்லது பிராணிகள், அந்த பறவைகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கீழே போயிட்டு அது வந்து அந்த தன்னுடைய இரையை தேடி செல்லும். அது 2வது. இன்னொன்று வந்து என்ன கேட்டால், இரவு நேரத்தில் தான் இது வந்து வெளியே போய் இறை தேடும், பகல் நேரத்தில் போகாது. காரணம் வந்து என்ன கேட்டால், இந்த பறவைகள் மற்றும் இந்த பிராணிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து அது தூங்கிட்டு இருக்கும்.
ஆகையினால் அந்த நேரத்தில் அது சுலபமாக சென்று அதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுனால அது இரவு நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்று சொல்லுகிறார்கள்.